விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து இன்றைய தினம் 93வது பாடலும் விளக்கமும் வழங்க வருகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதரஞ்சா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 93. அற்ப மகிழ்ச்சியின் இயல்பு. கரி ஒரு திங்கள் 6 காணவன் 3 நாளும். இரிதலை புற்றில் நாகம் இன்று உணும் இறை ஈது என்று விரிதலை வேடன் கையில் விற்குதை நரம்பை கவ்வி நரியனார் பட்டபாடு நாளையே படுவர்தாமே. அற்ப மகிழ்ச்சியின் இயல்பு. கரி ஒரு திங்கள் 6 காணவன் 3 நாளும். இருதலை புற்றில் நாகம் இன்று உணும் இறை ஈது என்று விரிதலை வேடன் கையில் விற்குதை நரம்பை கவ்வி நரியினார் பட்டபாடு நாளையே படுவர்தாமே. வேடன் ஒருவன் ஓர் யானையின் மீது அம்பை எய்தான். வேடன் ஒருவன் ஓர் யானையின் மீது அம்பை எய்தான். அவ்வாறு எய்யும்போது அவன் பாம்பொன்றால் கடிக்கப் பெற்று அப்பாம்பின் மீதே இறந்து விழுந்தான். அந்த பாம்பும் இறந்து விட்டது. எனவே யானை, வேடன், பாம்பு இந்த மூவரும் இறந்து கிடந்தனர். அதை கண்ட நரி, இந்த யானையோ 6 மாதத்துக்கு உணவாகும், வேடன் 3 நாளுக்கு உணவாவான், பாம்போ இன்றைக்கு உண்ணக்கூடிய உணவாகும் என்று எண்ணி மகிழ்ந்து விரிந்த தலையை கொண்ட வேடன் கையில் உள்ள வில்லின் நாணை கடித்தது. அதனால் அது அருந்து நரி புண்பட்டு இறந்தது. நரியும் இறந்துவிட்டது. அதைப்போல அற்பர் வீணாக ஆசை கொண்டு துன்பப்படுவர். மீண்டும் பாடலை பார்ப்போம். அற்ப மகிழ்ச்சியின் இயல்பு. கரி ஒரு திங்கள் 6 காணவன் 3 நாளும். இரிதலை புற்றில் நாகம் இன்று உணும் இறை ஈது என்று விரிதலை வேடன் கையில் விற்குதை நரம்பை கவ்வி நரியினார் பட்டபாடு நாளையே படுவர்தாமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 93வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.